ஸோ எக்ஸசைஸ் 1.1ல 6 சம் பார்க்கலாமா? ஸோ இது பாருங்களேன், இங்க ஏதோ டபிள்யூன்னு கொடுத்துருக்காங்க, இங்க ஏதோ என்னன்னு கொடுத்துருக்காங்க. இந்த சில தான் ஹோல் டேர்மும் கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னாக்கன்னா, டபிள்யூ அப்படின்னா ஹோல் நம்பர். ஹோல் நம்பர் அப்படின்னா ஜீரோல இருந்து ஆரம்பிக்கும். 0, 1, 2, 3 goes on and on and on. n அப்படின்னா நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர்னா ஜீரோவை தவிர்த்து மிச்சம் 1ல இருந்து ஆரம்பிக்கும். ஜீரோ வராது. நேச்சுரல் நம்பர்ல ஜீரோ வராது. இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? இப்போ இந்த இந்த டேர்ம் இருக்குல்ல, மாதிரி போட்டிருக்காங்கல்ல, இப்படின்னா பிலாங்ஸ் டு அப்படின்னு அர்த்தம். பிலாங்ஸ் டுன்னா அதுல என்ன வரும்? ஓகேவா? எக்ஸ்ங்கிறது எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர். ஹோல் நம்பர்னா என்ன? 0, 1, 2, 3. ஓகேவா? அப்ப எக்ஸ்ல எல்லா நம்பருமே வரும். அப்போ ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, எல்லா நம்பரும் வராது, 2வை விட கம்மியான நம்பர்லாம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த ஃபர்ஸ்ட். கொஞ்சம் பொறுமையா படிக்கிறது புரிஞ்சதா? அப்ப ஹோல் நம்பர் 2வை விட கம்மிலாம் என்னென்ன? 0, 1. ஆமாவா? 2வை விட கம்மி இந்த ரெண்டு தான். ஸோ அப்போ 0, 1. சிம்பிள். b is equal to, இப்போ x belongs to n. ஓகேவா? n. இப்போ ரெண்டு கண்டிஷன் இருக்கு பாருங்க. இந்த xன்றது 1 விட பெருசாம். 1 விட பெருசு என்னென்ன? 2, 3, 4, 5. ஆமாவா? 4 விட சின்னதாம். 4 இருக்கு, 4 விட சின்னது. அப்போ 5 வராது. 4 வருமா? 4 வரும். இப்படி போட்டு இப்படி போட்டா 4ம் சேர்ந்ததுன்னு அர்த்தம். ஓகேவா? 4ம் சேருது. அப்ப 4 விட சின்னது. இப்ப பாருங்க, இங்க பில இருக்க டேர்ம் பாருங்க, இதுதான் என்னோட டேர்ம்ஸ். 1 1 விட பெருசு, 4 4 விட சின்னது. முடிஞ்சு போச்சா? இப்ப c is equal to 3, 5. That's all. ஸோ இப்போ இந்த சம்ம போடுங்க. ஃபர்ஸ்ட் சம் சால்வ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சம் சால்வ் பண்ணுங்க. ஏ லெஃப்ட் ஹேண்ட் சைடை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க, அப்புறம் நம்ம ரைட் ஹேண்ட் சைடு போவோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னது? ஏ இன்ட்டு பி யூனியன் சி. ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்க சால்வ் பண்ணிடலாமா? பி யூனியன் சி. யூனியன்னா ரெண்டும் சேர்த்து எழுதணும். 2, 3. இங்க பாருங்க, 3 வந்து 2 3 இருக்கு, ஒரு தடவை எழுதுனா போதும். 4, 5. புரிஞ்சதா? இது புரிஞ்சதா? ஸோ இப்போ பி யூனியன் சி எழுதியாச்சு. அடுத்தது ஏ இன்ட்டு பி யூனியன் சி. ஏ என்னது? 0, 1. பி யூனியன் சி என்னது? 2, 3, 4, 5. ஸோ அப்போ 0, 2, 0, 3, 0, 4, 0, 5. அதாவது இதை எடுத்து இந்த ஒவ்வொரு டேர்ம் கூடயும் செட்டா எழுதுங்க. அடுத்தது 1, 2, 1, 3, 1, 4, 1, 5. முடிஞ்சதா ராஜா? முடிஞ்சதா? லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சா? ரைட். இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைடுக்கான ஆன்சரை பார்ப்போம். இங்க போட்டா ஏ இன்ட்டு பி. ஏ என்னது? 0, 1. பி என்னது? 2, 3, 4. இப்போ இது செட்டா எழுதலாமா? 0, 2, 0, 3, 0, 4. அடுத்தது 1, 2, 1, 3, 1, 4. முடிஞ்சு போச்சாக்கண்ணா? அடுத்தது ஏ இன்ட்டு சி. ஏ இன்ட்டு சி. ஏ என்ன? 0, 1. சி என்ன? 3, 5. ஸோ இப்போ இதை செட்டா எழுதலாமா? 0, 3, 0, 5. அடுத்தது 1, 3,
1,5 முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ இதை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, யூனியன் எழுத சொல்லியிருக்காங்க. ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ரைட் ஹேண்ட் சைடில் ஏ இன்ட்டு பி யூனியன் ஏ இன்ட்டு சி. சரியா, ரெண்டுத்தையும் யூனியன் பண்ண சொல்லி தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எனக்கு கேட்டிருக்காங்க. இதோ இங்க பாருங்க, யூனியன் பண்ண சொல்லி தான் ஃபர்ஸ்ட், அதாவது ரெண்டும் சேர்த்து எழுதுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனா அதுல ஒரு சூட்சமும் இருக்கு. என்னது, இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் ஏ இன்ட்டு பி கம்ப்ளீட்டா எழுதிடுறேன். ஏ இன்ட்டு பி கம்ப்ளீட்டா எழுதிடுறேன். கம்ப்ளீட்டா எழுதிட்டேனா, இப்ப 0,3 பாருங்க, இங்கேயும் 0,3 இருக்கு, இங்கேயும் 0,3 இருக்கு. அப்ப அதை நான் எழுத மாட்டேன், விட்டுருவேன். 0,5 எழுதிக்கலாம். அடுத்தது 1,3 பாருங்க, இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு. ஸோ அப்போ அதை நான் எழுத மாட்டேன். அடுத்தது என்ன இருக்கு, 1,5. அவ்வளோதான் சாமி, இதுதான் ஆன்சர். ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டும் பாருங்க ஈக்குவலா இருக்கு. மொத்தம் 8 டேர்ம், இங்கே 8 டேர்ம் ஈக்குவலா இருக்கு பாருங்க. ஸோ அப்போ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் ஃபர்ஸ்ட் சம்முக்கு ஹென்ஸ் வெரிஃபைடு. ஹென்ஸ் வெரிஃபைடு. இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்ன, செட்டுக்குள்ளார எக்ஸாக்ட் சேம் வேல்யூஸ் வராது. சேம் வேல்யூஸ் வராது, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஏ யூனியன் பி யூனியன் சியில் கூட 3 2 தடவை வந்துச்சு, நம்ம அதை எழுத கிடையாது. ஓகேவா, ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு. ஸோ இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஈக்குவல் டு இந்த பக்கம் இருக்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இந்த பக்கம் இருக்கிறது ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ இப்போ நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிட்டா, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஏ இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் சி. ஸோ அப்போ நான் ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிறது தான் சால்வ் பண்ணுவேன். பிலையும் சிலையும் என்ன இருக்கு, 3 தான் காமனா இருக்கு, போட்டேன். அடுத்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ஏ இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் சி. ஏ என்னது 0,1, பி இன்ட்டு சி என்னது 3. இப்போ இதை உள்ள செட்டுக்குள்ள எழுதிடலாமா, இந்த 0வையும் 3ஐயும் ஒரு செட்டு, அடுத்தது 1ம் 3யும் ஒரு செட்டு. அவ்வளோதான் பார், அவ்வளோதான். சாரி, இந்த பிராக்கெட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு முடிஞ்சிருச்சு. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு பார்ப்போமா. ரைட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க, ஏ இன்ட்டு பி ஃபர்ஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் ஏ இன்ட்டு சி ஃபர்ஸ்ட் செகண்ட் பண்ணுங்கன்றாங்க. ரெண்டுத்துலயும் இருக்கிற காமன் டேர்மை எழுத சொல்றாங்க. ஸோ ஏ இன்ட்டு பி ஃபர்ஸ்ட் போட்டுடலாமா. ஏ என்னது 0,1, பி என்னது 2, 3, 4. ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதிடலாமா. ஸோ 0,2, 0,3, 0,4, 1,2, 1,3, 1,4 முடிஞ்சு போச்சு. அடுத்தது ஏ இன்ட்டு சி. ஏ என்னது 0,1, சி என்னது 3,5. இப்போ இதை ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதிடுவோமா. ஸோ 0,3, 0,5. அடுத்தது என்ன 1,3, 1,5. இப்போ ஏ இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் ஏ இன்ட்டு சி. அப்போ இது ரெண்டுத்துலேயும் காமனா என்ன இருக்கு பாருங்க, இங்கேயும் 0,3, இங்கேயும் 0,3. அடுத்தது வேற என்ன காமனா இருக்கு, இங்கேயும் 1,3, இங்கேயும் 1,3. இதுதான் என்னோட ஆர்ஹெச்எஸ், இதுதான் என்னோட எல்ஹெச்எஸ். ரெண்டும் சேமா இருக்கா. ஸோ அப்போ செகண்ட் சம்மை பொறுத்த வரைக்கும் ஹென்ஸ் வெரிஃபை தானே பண்ண சொல்றாங்க, ஹென்ஸ் வெரிஃபைடு. அவ்வளோதான், எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ், ஹென்ஸ் வெரிஃபைடு. அவ்வளோதான். தேர்ட் சப்டிவிஷன் பார்த்துருவோமா. ஓகே, இப்போ தேர்ட் சம்ல இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஏ யூனியன் பி இன்டூ சி. ஃபர்ஸ்ட் பிராக்கெட் சால்வ் பண்ணிடலாமா. ஏ யூனியன் பி. ஏல என்ன இருக்கு 0,1, பியில் என்ன இருக்கு 2, 3, 4. எதுவுமே ரிப்பீட் ஆகல. ஸோ அப்போ அடுத்தது என்னது
ஏ யூனியன் பி இன்ட்டு சி. அப்போ ஏ யூனியன் பியோட வேல்யூ என்ன இருக்கு? 0, 1, 2, 3, 4. சியோட வேல்யூ என்ன இருக்கு? 3, 5. இப்போ அதை மல்டிப்ளை பண்ணி எழுதிடலாமா? மல்டிப்ளைனா செட்டா எழுதணும். ஸோ 0, 3, 0, 5. அடுத்தது 1, 3, 1, 5. கண்ணா இப்படி ரோவா பிரிச்சுக்குங்க. ஓகேவா? அடுத்தது 2, 2, 3, 2, 5. அடுத்தது 3, 3, 3, 5. அடுத்தது 4, 3, 4, 5. முடிஞ்சு போச்சா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க? ஏ இன்ட்டு சி அப்புறம் பி இன்ட்டு சிய யூனியன் பண்ண சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஏ இன்ட்டு சி கண்டுபிடிச்சிருவோமா? ஏ இன்ட்டு சி. ஏ என்னது? 0, 1. பி சி என்னது? 3, 5. ஸோ இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதிருவோமா? ஒரு செட்டா 0, 3, 0, 5. அடுத்தது 1, 3, 1, 5. முடிஞ்சு போச்சு. அடுத்தது பி இன்ட்டு சி. பி என்னது? 2, 3, 4. சி என்னது? 3, 5. 2, 3, 2, 5. ஆமாவா? அடுத்தது 3, 3, 3, 5. அடுத்தது 4, 3, 4, 5. இப்போ என்ன பண்ண சொல்றாங்க? ஏ இன்ட்டு சியையும் பி இன்ட்டு சியையும் கிடைச்ச ஆன்சரை சேர்த்து எழுதுப்பான்னு சொல்றாங்க. அவ்வளோதான். எழுதிருவோமா? ஸோ ஃபர்ஸ்ட் இது 0, 3, 0, 5 முடிஞ்சு போச்சு. அடுத்தது 1, 3, 1, 5. அடுத்தது 2, 3 இங்க 2, 3, 2, 5. அடுத்தது 3, 3, 3, 5. அடுத்து லாஸ்ட் ஒன் 4, 3, 4, 5. 3, 4, 5. கண்ணா இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா கவனிங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. LHS ஈக்குவல் டு RHS. Hence verified. முடிஞ்சு போச்சா? That's all. Next sum.